ஆட்சி அதிமுக இருக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க? மதுவை ஒழிக்கணும். இளம் விதவைகள், எங்க அக்கா கனிமொழி சொன்னாங்க, இளம் விதவைகள் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நாங்க உட்கார்ந்தோடனே முதல்ல போடுற கையெழுத்து டாஸ்மார்க் டாஸ்மார்க் ஒழிச்சிருவோம், மது விலக்கை கொண்டு வந்துருவோம் தானே நீங்க கையெழுத்து போடுவோம்னு சொன்னீங்க. நீங்க அந்த அதிமுக ஆட்சி இருக்கும் போது நடு ரோட்ல எங்க அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் அவங்களோட குடும்பத்தார் எல்லாருமே கருப்பு சட்டை போட்டு கொடி பிடிச்சு ரோட்ல நின்றீங்கல்ல. அப்ப நிக்கும் போது அப்போ இந்த டாஸ்மார்க்க ஒழிக்கணும்னு நினைச்ச நீங்க ஏன் நீங்க இன்னைக்கு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் டாஸ்மார்க்க வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல இப்ப இத இந்த கேள்விக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மறுக்கிறாரு சமீபத்துல. என்ன மறுக்கிறாங்க? அதாவது கேள்வி எழுப்புறாங்க. அதாவது டாஸ்மாக்னால இளம் விதவைகள் அதிகரிக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வருதுன்ற கேள்விக்கு பதில் சொல்றாரு. அதாவது அப்படி எந்த ஒரு ரிப்போர்ட்டும் கிடையாது. கிராமங்கள்லயே சொல்றாங்க. அதாவது இளைஞர்கள் மது குடிச்சுதான் இறந்தாங்க அப்படின்னு எந்த ஒரு ரிப்போர்ட்டே இல்லைன்றாரு. சார் இத சொன்னது எங்க அக்கா கனிமொழி சொன்னாங்க சார். நீங்க நானும் சொல்லல சார். அந்த கிளிப்பிங் என்கிட்ட இருக்கு, வேணா கூட காட்டுறேன் பாருங்க. எங்க அக்கா கனிமொழி என்ன சொன்னாங்கன்னா, இதே இத பார்லிமெண்ட்ல ஒரு பத்திரிகையாளர் எங்க அக்கா கனிமொழிட்ட கேக்குறாரு. என்ன கேக்குறாரு? இந்த மாதிரி நீங்க இளம் உதவிகள் அதிகமா இருக்காங்க, இப்ப குறைஞ்சிட்டாங்களான்னு கேக்குறாரு. இப்ப போய் இந்த கேள்வி ஏன் கேக்குறீங்க? கேட்டாரா கேட்கலையே? அந்த அம்மா கேட்டாங்க, ஓடிட்டாங்க. அப்போ இந்த ஐயா ரகுபதிக்கு நான் சொல்ற வார்த்தை தான். தயவுசெய்து அந்த கிளிப்பிங்க போட்டு அவர் காட்டுங்க, இல்ல போடுங்க, அப்பதான் புரியும் அவங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழல் குறித்து நீங்க மக்கள்கிட்ட தெரிவிக்கிறதுக்காக இந்த மாதிரியா நாங்க ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றீங்கன்னு சொல்றீங்க. விஷயம் ஓகே சார், நீங்க மக்கள்கிட்ட தெரியும்னா தெருமுனை பிரச்சாரம் பண்ணுங்க, பொதுக்கூட்டம் போடுங்க, கூட்டம் போடுங்க, மக்கள்கிட்ட தெரிவிங்க. இது அதை விட்டுட்டு நீங்க போராட்டம் பண்றது இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது சார். இங்க தவறான விஷயங்கள் நாங்க கையெடுத்தோம் சார். காவல்துறைக்கு வேற வேலை இல்லையா? உங்களை நீங்க போராட்டம் பண்றதையும் நீங்க டாஸ்மாக் கடைக்கு எப்போ ஒட்ட போறீங்க, அதுதான் காவல்துறைக்கு எவ்வளவு வேலை இருக்கு சார். நீங்க காவல்துறை இப்படி நீங்க பண்றது பாத்தீங்கன்னா இப்ப கடைகள்ல பூரா ஒட்டுறது. எங்க மாநில தலைவர் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார் சார் காவல்துறைக்கு. காலையில அரெஸ்ட் பண்ணி நீங்க சாயங்காலம் மகளிர் கூட பார்க்காம 7 மணி வரைக்கும் உட்கார வச்சு விட்டுருக்கீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க யார்கிட்ட ஏற்கனவே ஒரு சாருக்கு விட தெரியல, நீங்க கேட்ட சார்ட்ட கேட்டுக்கோன்னு சொல்லி எந்த சார்ட்ட கேட்டீங்க? திருப்பி அவங்கள வச்சு 7 மணி வரைக்கும் என் உடன் பிறந்த சகோதரியில 7 மணிக்கு மேல விட்டீங்களே எப்படி? அதுல நீங்க யாரும் தாக்க மாட்டீங்களா? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஏதாவது சட்டம் ஒழுங்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு கேட்டுச்சு, அரசு சொத்துக்களை பங்க வந்தாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல பண்ணாங்க, மாநிலத்துல நேரடியா இன்டர்வியூ சொல்ல நடந்துச்சா? இப்ப நீங்க இப்ப டாஸ்மாக் கடையில பூரா முதல்வர் போட்டோ ஒட்டணும்னு கிளம்பிட்டீங்க. ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலும் போலீஸ்காரங்க பாதுகாப்பு நிக்கிறாங்க. இது அவங்களுக்கு வேற வேலை இல்லையா சார்? அன்னைக்கு சாயங்கால இன்டர்வியூலயே எங்க மாநிலத்துல சொல்லிட்டாரா சார், காவல்துறை எங்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை, இனிமேல் நம்ம